guys, come let's get ready with me in a moving car. So basically ஒரு சாட்டர்டே பொழுதுல வந்து வெளியில போகும்போது வீட்டில் கிளம்ப முடியல அப்படின்ட்டு அப்படியே ஆன் த வேல கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்புனேன். அதை அப்படியே நான் உங்களுக்கு ஃபில்மும் பண்ணி காமிச்சேன். மாய்ஸ்சரைஸ் ஆல்ரெடி பண்ணிட்டேன், சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆக்வாலஜிக்காவோட சன்ஸ்க்ரீன் கொஞ்சம் இந்த மாதிரி சேஷ்டைகள் இருக்கும், ஏன்னா நாங்கள் பாட்டு போட்டு ஜாம் பண்ணிட்டு வந்தோம், அதனால அதை மட்டும் கொஞ்சம் கண்டுக்காதீங்க. ப்ரைமர், மேக்கோட ஒரு ப்ரைமர், அடுத்து கலர் கரெக்டர் அன்னைக்கு கொஞ்சோண்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா தெரில, அன்றைக்கி ஒரு ஃப்ளோவில் ஒரு மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அது போட தான் எனக்கு வந்து நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கன்சீலர் எடுத்துக்கிட்டேன். இது வந்து என்னுடைய ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு ஷேட் ரிமல்லேருந்து இதை எடுத்து அந்த ஆரஞ்சு போட்டேன் பார்த்தீங்களா, அங்கெல்லாம் போட்டுட்டு முகம் ஃபுல்லாகவும் நான் வந்துட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் ஆன மாதிரி ஈவனாக ஆகிற மாதிரி நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன் ஒரு பியூட்டி ஸ்பாஞ்ச் வச்சு. அடுத்து கொஞ்சம் மிக்சிங் வேலை பண்ணிக்கிறேன் ஸ்கின் டென்ஸ் வச்சு. யூஸ்வலாக நான் பண்ணிகிட்டு இருக்கிறது ரீசெண்ட் டைம்ஸில் ரிமலோட ஒரு ஸ்கின் டென்ட் அண்ட் ஸ்மாஷ் பாக்ஸோட ஒரு ஸ்கின் டென்ட், அது ரெண்டையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி என்னுடைய ஃபேஸில் எங்கெல்லாம் கன்சீலர் இல்லையோ, எங்கெல்லாம் எனக்கு ஒரு ஈவன் டோன்னஸ் வேணுமோ அங்கெல்லாம் நான் வந்துட்டு இதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஆப்பன்ஹைமர் படம் பார்க்க போனேன், அதுக்கு தான் இந்த கெட் ரெடி வித் மீ. ஓகே, நீங்கள் அந்த படம் பார்த்துட்டிங்களா? பார்த்துட்டிங்கன்னா பார்த்துட்டேன்னு சொல்லுங்கள், எப்படி உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சதுப்பா. அடுத்தது ஒரு லைட்டர் ஷேட் கன்சீலர் வச்சு இந்த கண்ணு கீழே நான் வந்துட்டு இதை கொஞ்சம் என்னுடைய கண்ணு கீழே இருக்க ஏரியா வந்து பிரைட்டன் பண்ணிக்கிறதுக்கு நான் பண்ணிக்கிறேன். டூ ஃபேஸ்டோட ஒரு கன்சீலர் ஹனி அப்படின்ட்டு ஒரு ஷேட், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுடைய ஃபார்முலேஷன். கண்டிப்பாக டூ ஃபேஸ்டோட கன்சீலர்ஸில் நீங்கள் ஸ்ப்ளர்ஜ் பண்ணலாம். ரேபியூட்டியோட ப்ளஷ் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து நான் வந்துட்டு கொஞ்சமாக ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி ஸ்பஞ்சில் பிளெண்ட் பண்ணலான்னு பார்த்தேன். அகேன் ஸ்பஞ்சில் இது ஒர்க் ஆக மாட்டேங்குது. இதர் ப்ரஷ் இல்லைன்னா கை, இது ரெண்டுத்தில் பிளெண்ட் பண்ணாதான் அது அந்த பிக்மெண்டேஷன் அப்படியே காட்டுது. ஸ்பஞ்சில் நானும் நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டேன், பட் ஸ்டில் இட்ஸ் நாட் ஒர்க்கிங். டிஃப்ரெண்ட் ப்ளஷஸ் பிளெண்டர்ஸ்லேயும். ஸோ கை வச்சு நான் என்னுடைய கணத்தில் இந்த ப்ளஷ்ஷை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டேன் ரெண்டு சைடும். அதுக்கப்புறம் அதையும் பிளெண்ட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு பவுடர் வச்சு செட் பண்ணிக்க போகிறேன். பவுடருக்கு மேக்கோட ஒரு லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து எங்கெல்லாம் என்னுடைய ஃபேஸில் வந்துட்டு எனக்கு அந்த ஒரு மேட் ஃபினிஷ் வேணும், ஆயில் கண்ட்ரோல் வேணுமோ அங்கெல்லாம் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அவங்களுக்குலேயே இந்த மாதிரி ஒரு குட்டி பஃப்பும் இருக்குது. ஸோ அந்த பஃப் வச்சு நான் வந்துட்டு என்னுடைய பவுடரை அப்ளை பண்ணிக்கிறேன் என்னுடைய ஃபேஸில். அடுத்தது ப்ரான்சர் ஆப்சல்யூட் ஃபேவரட் அண்ட் ஆப்சல்யூட் மஸ்ட் ஹேவ் எனக்கு. இது வந்து ஹுடா பியூட்டியோட ஒரு ப்ரான்சர். ஸோ அதை எடுத்து என்னுடைய இந்த ஜா லைன், அப்புறம் கண்ணத்தோட சைட்ஸ், நெத்தி, இந்த ஏரியாலாம் போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு பவுடர் ப்ளஷ், அந்த க்ரீம் ப்ளஷ்ஷை செட் பண்ணுறதுக்கு ரிமலோட ஒரு ப்ளஷ், அது டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். நான் லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஐப்ரோக்கு வந்துட்டு மார்ஸோட ஒரு ஐப்ரோ கிட் எடுத்துக்கிறேன். அதில் டார்க் ஷேட் எடுத்து என்னோடய ஐப்ரோஸை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ பேசிக்லி இந்த ஒரு மேக்கப் ஸ்டாஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப் பவுச்சில் இருந்துச்சு. நான் இப்போ ரீசெண்டாக ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தேன், அதுலேருந்து எதையும் நான் ஒழுங்காக எடுக்காமல் சில ப்ராடக்ட்ஸ் மட்டும் மாற்றி எடுத்துகிட்டு போனேன். அதே நான் வந்துட்டு இதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். அது என்ன எடுத்துகிட்டு போனேன் அப்படின்றத நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு வேறு ஒரு டுட்டோரியலில், அது வரும் உங்களுக்கு அடுத்து. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லிப் கிளாஸ் போட்டு பார்க்குறேன், லிப்ஸு செம்ம நியூடாக வச்சுக்கலாமா அப்படின்ட்டு. பட் ஐ வாஸ் லைக் சரி ஓகே, கண்ணு கொஞ்சம் நம்ம ஒர்க் பண்ணலான்னு காஜல் அப்ளை பண்ணிக்கிட்டேன். என்னுடைய லோவர் லேஷ் லைனில், லோவர் வாட்டர் லைன் ஏரியாலையும் நான் வந்துட்டு கொஞ்சம் இன்டென்ஸாக அப்ளை பண்ணி ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பெட்ரோல் போட நிறுத்தின கேப்பில் நான் கடகட என் கண்ணை முடிச்சிட்டேன். பிகாஸ் கண்ணு இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது வந்து நம்ம மூச்சான வண்டி போகும்போது பண்ணோன்னா குத்தி நோண்டி ஏதாவது ஆகிடும். ஸோ வண்டி நின்றும்போது அதை அட்வான்டேஜாக எடுத்து கடகட நான் வந்து காஜல் போட்டு மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறேன். மஸ்காராக்கும் நான் ரேர் பியூட்டியோட மஸ்காரா தான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். அது ஒரு மாதிரி நேச்சுரல் ப்ளஸ் வால்யூமினஸ் லுக் வந்து கொடுக்குது என்னுடைய லேஷஸ்க்கு. பட் ஒரு மாதம் ஆனப்புறம் தான் ஒரு ப்ராப்பரான தாட் வந்து எனக்கு கொடுக்க முடியும். அப்புறம் லிப்ஸை வந்து கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு மேக்கோட செஸ்னட் லிப் லைனர் வச்சு லைன் பண்ண அப்புறம் தான் அப்போ அடியாக வாய் இருக்குன்ற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. அப்புறம் மார்ஸோட ஒரு லிப்ஸ்டிக் வச்சு என்னோட லிப்ஸை நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன். அண்ட் வித் தட் லுக் இஸ் டன். ஹேர் பார்த்தீங்கன்னா தலைக்கு குளிச்சு அப்படியே காய வச்சாச்சு, அவள் தான். வேறு நோ ஸ்டைலிங், நத்திங், சீவறது கூட கிடையாதுன்னா பார்த்துக்கோங்களேன். இப்படியே தான். ஏன்னா I am just embracing my wavy hair situation because heat கொஞ்சம் கொடுக்க வேணாம் அப்படின்ட்டு. அது ஒரு மாதிரி மெஸ்ஸியான வேவியான ஒரு லுக் வந்து கொடுக்குது. ஐ கைண்ட் லைக் இட். பட் தெரில, எனக்கு அப்பப்போ பிடிக்குது, அப்பப்போ பிடிக்கல. பட் இதுதான் ஃபைனல் லுக். ஐ ஹோப் யூ லைக் இட். பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், எனக்கு காமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்துங்க. இதை நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.